ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசியில் 2023 கேட்கப்பட்ட எல்லா எக்கனாமிக் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். சரியா, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து அமைஞ்சிருக்கு. மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஷின், கிருஷி ஸ்மாரிக் சாமாஜிக் சுரக்ஷனா யோஜனாவின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, 18 முதல் 60 வயதிற்குட்பட்ட வேளாண் தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு அளிக்கிறதா இந்த கிருஷி ஸ்மாரிக் சாமாஜிக் சுரக்ஷனா யோஜனாவோட முக்கிய நோக்கம். நெக்ஸ்ட் கொஷின், சுகாதார சேவைகளுக்கான ஒருங்கிணைந்த அணுகுமுறைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட முதல் குழு அறிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அறிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் ஜோசப் ஃபோர் குழு. சர் ஜோசப் ஃபோர் குழு. நெக்ஸ்ட் கொஷின், என்எஸ்டிபி 2019-20 படி தமிழ்நாடு தனிநபர் வருமானத்தில் எந்த தரவரிசையில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6வது தரவரிசையில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், கீழ்கண்டவற்றுள் எது இந்தியாவில் மகாரத்னா தொழிற்சாலை இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய விமான போக்குவரத்து கழகம், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஷின், நிதி ஆயோக்கோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி. நிதி ஆயோக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. நிதி ஆயோக் பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. நிதி ஆயோக்கு 5 ஆண்டுகள் திட்டக்குழு இதுலேருந்து கண்டிப்பாக எப்பயுமே ஒரு கொஷின்ஸ் வந்து வரும். அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. நிதி ஆயோக்கோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்க சொல்கிறாங்க. நீல பொருளாதாரம் எதனுடன் தொடர்புடையது அல்ல? மின் உற்பத்தி அதிகரித்தல், மின் தொடர்புடைய செல்களில் இளைஞர்களை செயல்பட வைத்தல், தேன் உற்பத்தி அதிகரித்தல், மீன் ஏற்றுமதி அதிகரித்தல். இதில் எது தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான். தேன் உற்பத்தி அதிகரிக்கிறது மட்டும் இல்லை. சரியா, அப்போ நீல பொருளாதாரம் எதனோடு தொடர்புடையதில்லை அப்படின்னா தேன் உற்பத்தியை அதிகரித்தல். இதுதான் இதில் வந்து தவறானது. ஆப்ஷன் ஏ 3 மட்டும். நெக்ஸ்ட் கொஷின், கீழ்கண்டவற்றுள் எது இந்தியாவில் மகாரத்னா தொழிற்சாலை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தோம், இந்திய விமான போக்குவரத்து கழகம். எது மகாரத்னா தொழிற்சாலை இல்லை இந்தியாவில் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டி, இந்திய விமான போக்குவரத்து கழகம். நெக்ஸ்ட் கொஷின், ரெப்போ விகிதம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டியை வந்து குறிக்கும். ரெப்போ விகிதம்னா என்ன? ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டியை வந்து குறிக்கிறது. நெக்ஸ்ட் கொஷின், இதில் பாருங்க, முதலாளித்துவத்தின் தந்தை ஆல்பர்ட் மார்சில், சமத்துவத்தின் தந்தை காரல் மார்க்ஸ், நல இலக்கணத்தின் ஆசிரியர் ஆடம் ஸ்மித், பற்றாக்குறை இலக்கணத்தின் ஆசிரியர் எலையன்ஸ் ராபின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பொருந்துவதை மட்டும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் சரியாக பொருந்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமத்துவத்தின் தந்தை காரல் மார்க்ஸ், அதுக்கப்புறம் 4 பற்றாக்குறை இலக்கணத்தின் ஆசிரியர் யாருன்னா எலையன்ஸ் ராபின்ஸ். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சரியா, 2 மற்றும் 4 சரி. 15வது நிதிக்குழுவோட தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. 15வது நிதிக்குழுவோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்.கே. சிங் அவர்கள். நெக்ஸ்ட் கொஷின், கீழ்கண்டவற்றுள் மத்திய அரசின் பண பங்களிப்பு அளிக்காத வளங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தலைக்கட்டு வரி. ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ, தலைக்கட்டு வரி. மத்திய அரசின் பண பங்களிப்பு அளிக்காத வளங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ, தலைக்கட்டு வரி. நெக்ஸ்ட் கொஷின், ஆன்சர் வந்து ஏ, ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976. ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1979. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1980. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1983. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின், இந்தியாவில் மென்பொருள் தொழிலகம் அப்படின்னா என்னது? டாடா கன்சல்டன்சி. இந்தியாவில் முதல் மென்பொருள் தொழிலகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாடா கன்சல்டன்சி.
டேஸ் குழுவில் இந்தியாவில் ஜிஎஸ்டியை முன்மொழிந்தது. எந்த குழு ஜிஎஸ்டியை இந்தியாவில் முன்மொழியுது அப்படின்னு கேட்குறாங்க. கெல்கர் பணிக்குழு தான் ஜிஎஸ்டி வந்து இந்தியாவில் வந்து முன்மொழிஞ்சிருப்பாங்க. என்ன குழு? கெல்கர் பணிக்குழு. நெக்ஸ்ட், கீழ்காண்பனவற்றுள் நபார்டின் கீழ் இடம்பெறாத வங்கிகள் என்ன அப்படின்னா ஏற்றுமதி வளர்ச்சி வங்கிகள். கீழ்காண்பனவற்றுள் நபார்டின் கீழ் இடம்பெறாத வங்கிகள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏற்றுமதி வளர்ச்சி வங்கிகள். நெக்ஸ்ட் கொஷின், டேஸ் என்பது கிராமப்புற மக்களை விரிவான முறையில் உள்ளடக்கிய கிராமப்புற சுகாதார வசதியை விரைவுபடுத்தும் ஒரு திட்டமாகும் அப்படின்னு கேட்குறாங்க. நிர்மல் பாரத் அபியான். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஜனனி சுரக்ஷா யோஜனா என்பது மகப்பேறு பாதுகாப்பு திட்டம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஜனனி சுரக்ஷா யோஜனா என்பது மகப்பேறு பாதுகாப்பு திட்டம். பின்வரும் இடங்கள்ல எந்த இடத்துல அனல்மின் நிலையம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ராணிப்பேட்டையில் தான் இல்லை. தூத்துக்குடி, எண்ணூர், மேட்டூரில் இருக்குது. இல்லாதது தான் கேட்குறாங்க. ஆப்ஷன் சி ராணிப்பேட்டை. நெக்ஸ்ட் கொஷின், பின் வருவனவற்றுள் எந்த 4 முக்கிய பெருநகரங்கள் தங்க நாற்கர திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நாற்கர திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டிருக்கு எந்த 4 முக்கிய பெருநகரங்கள் அப்படின்னா புதுடெல்லி, கொல்கத்தா, சென்னை மற்றும் மும்பை. என்னது? ஆப்ஷன் சி புதுடெல்லி, கொல்கத்தா, சென்னை மற்றும் மும்பை. நெக்ஸ்ட் கொஷின், கர்ஃபி ஹடோவோ என்பது வறுமை ஒழிப்பு நிகழ்வுகளுக்கான டேஸ் 5 திட்டத்தின் முழக்கமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டம். கர்ஃபி ஹாடோவோ என்பது வறுமை ஒழிப்பு நிகழ்வுகளுக்கான 5வது ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய முழக்கம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பின்வரும் இடங்களில் எந்த இடத்தில் அனல்மின் நிலையம் இல்லை? ஓகேவா, ராணிப்பேட்டையில் தான் வந்து இல்லைன்னு சொல்லி பார்த்தோம். சுய உதவி குழுக்களுக்கு குறுநிதி அளிப்பது டேஸின் நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நபார்டு. சுய உதவி குழுக்களுக்கு குறுநிதி அளிப்பது டேஸின் நோக்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி நபார்டு. நெக்ஸ்ட், எதிர்கால வளர்ச்சிக்கான கட்டமைப்புகளை பொதுத்துறை தனியார் துறை இரண்டும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே வளர்ச்சி அடைய இயலும் என்பது டேஸின் நோக்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நிதி ஆயோக். எதிர்கால வளர்ச்சிக்கான கட்டமைப்புகளை பொதுத்துறை தனியார் துறை இரண்டும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே வளர்ச்சி அடைய இயலும் என்பது ஆப்ஷன் பி நிதி ஆயோக்கோட நோக்கம். கீழே காணப்படும் திட்டங்களில் எந்த திட்டம் 10வது ஐந்தாண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் ஏ சீர்திருத்த திட்டம். வரிசாரா வருவாயின் ஆதாரங்களாவன. ஆப்ஷன் ஏ வணி வருவாய் மற்றும் வணிக வருவாய் மற்றும் பொதுத்துறை மேற்பார்வை வருவாய். வரிசாரா வருவாயின் ஆதாரங்கள் ஆவன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ வணிக வருவாய் மற்றும் பொதுத்துறை மேற்பார்வை வருவாய். நெக்ஸ்ட், இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளவைகளில் மறு நிதியாக்க நிறுவனங்கள் யாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், மறைமுக வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுங்கவரி. அரசு பத்திரங்கள் மற்றும் ஆவணங்கள் அப்படின்னா உள்நாட்டு பொதுக்கடன். நேர்முக வரி அப்படின்னா நெகிழும் தன்மை விதி. கூட்டமைப்பு நிதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்பு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. இந்தியாவில் ரிசர்வ் வங்கியின் ஏன் கடைசி நிலைக்கடன் ஈவோன் என அழைக்கிறோம்? ரிசர்வ் வங்கியில் இந்திய ரிசர்வ் வங்கியின ஏன் கடைசி நிலைக்கடன் ஈவோன் என அழைக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 மட்டும்தான். என்ன அப்படின்னா இக்கட்டான சூழலில் வணிக வங்கிகள் ரிசர்வ் வங்கியிடம் மட்டுமே கடன் பெற இயலும். வணிக வங்கிகள் யார்கிட்ட மட்டும் கடன் வாங்க முடியும்? ரிசர்வ் வங்கியிட்ட மட்டும்தான் கடன் வழங்க முடியும். அதனால தான் ஆன்சர் வந்து என்ன சொல்கிறாங்க? ஆப்ஷன் சி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வங்கி சேவையில் அதிக மாணவர்களை இணைக்க இந்திய அரசு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு. என்ன திட்டம்? பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா. குறைந்தபட்ச தேவை திட்டத்திற்கு பின்வரும் வளர்ச்சி உத்திகளில் ஒன்று பயன்படுத்தப்படுகிறது. என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி கிராம வளர்ச்சி திட்டம். மகாநதி, கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளின் கழிமுகங்களில் காணப்படும் காடுகளோட வகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சதுப்பு நில காடுகள். மகாநதி, கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளின் கழிமுகங்களில் காணப்படும் காடுகளோட வகை சதுப்பு நில காடுகள். 2023 ஜனவரியில் மொத்த பயனாளிகளின் எண்ணிக்கையில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இலவச உணவு தானியங்களை மத்திய அரசு வழங்கியது.
ஆப்ஷன் ஏ 81.35 கோடி. ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டம். மேட்ச் த ஃபாலோவிங். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பின்வரும் மாவட்டங்களை சிறார் பாலின விகிதம் மாநில சராசரியை விட குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 943. நாமக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 914, கடலூர் அப்படின்னா 896, சேலம் 916, அரியலூர் 914. ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. இந்தியாவின் பெரிய மின்னணு வன்பொருள் உற்பத்தி மையமாக சென்னை விளங்குகிறது. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. கீழ்காண்பனவற்றுள் எது இந்திய ரிசர்வ் வங்கியில் மத்திய அலுவலகத் துறைகளின் ஒரு பகுதி அன்று? ஆப்ஷன் சி மனிதவள ஆள்சேர்ப்பு துறை. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் டேஸ் ஆண்டில் திட்டக்குழுவை அமைத்தார். 1950 தான் என்ன பண்ணியிருப்பாங்க, திட்டக்குழுவை அமைச்சிருப்பாங்க. யாரு? ஜவஹர்லால் நேரு அவர்கள். 1991 ஆண்டு புதிய தொழில் கொள்கை இதற்கு முக்கியத்துவம் அளித்து வருகிறது. எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1, 2, 3. தாராளமயம், தனியார் மயம், உலகமயமாதல், இது மூணுக்குமே என்ன பண்ணுறாங்க, முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்து வராங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. உலக வங்கி 2017 வெளியீட்டின்படி ஏழ்மை கோட்டின் அதீத ஏழ்மை அளவீடு என்பது 1.90, ஒரு நாளைக்கு 1.90 அப்படின்னு சொல்கிறாங்க. வனத்துறையின் இலக்கு மற்றும் நோக்கங்கள் என்ன அப்படின்னா காடழிப்பு மற்றும் வாழ்விட அழிவு. 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974 to 79 காலத்தில் கர்ஃபி ஹட்டோ என்ற கோஷம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் பொருளை குறிப்பிடவும். கர்ஃபி ஹட்டோ அப்படின்ற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வறுமை ஒழிப்பு. பொருளாதாரத்தில் சுயசார்பு என்ற சொல் சமூக பொருளாதாரம் குறிக்குது. பொருளாதாரத்தில் சுயசார்பு என்ற சொல் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சமூக பொருளாதார திறன். தவறான இணையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இதில் தவறான இணை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2. டிடிஏ அப்படின்னா தில்லி வளர்ச்சி முகமை, பிஆர்ஐ அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் கருவிகள். ஆப்ஷன் ஏ. கீழ் வருவனவற்றுள் எது ஒன்றிய அரசின் பட்டியலை இடம்பெறல அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா 4 மட்டும்தான். மூலதன வரி மட்டும் மத்திய அரசில் இடம்பெறல. மட்டும். வேலைக்கு உணவு திட்டம் மத்திய அரசால் 1972 தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் வாயிலாக ஆண்டிற்கு கிடைப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 மற்றும் 2. 10,000 டன் கோதுமையும் 60,000 டன் அரிசியும் எந்த திட்டத்தின் மூலம் கிடைக்குது அப்படின்னா வேலைக்கு உணவு திட்டம் மத்திய அரசால் 1972 தொடங்கப்பட்டது. இதன் வாயிலாக நமக்கு ஆண்டுக்கு 10,000 டன் கோதுமையும் 60,000 டன் அரிசி கிடைக்குது. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. தகவல் தொழில்நுட்பத்துறையின் முக்கிய சிக்கல்கள் பின் வருவனவற்றை கொண்டுள்ளது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1, 2 மற்றும் 3. உள்கட்டமைப்பு மற்றும் சேவைகள், மின்னணு நிர்வாகம், கல்வி. என்ன வரும்? ஆப்ஷன் சி மட்டும் வரும். மகளனோபிஸ் 4 துறை மாதிரி பின்வரும் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. 2வது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். கர்ஃபி கட்டோகோ வறுமை ஒழிப்பு மற்றும் சமூக நீதியுடன் வளர்ச்சி என்பது இந்தியாவின் எந்த ஐந்தாண்டு திட்டத்துடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ 5வது ஐந்தாண்டு திட்டம். பணவியல் கொள்கையின் முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 1 மற்றும் 2. பணவியல் கொள்கையோட முக்கிய குறிக்கோள் பரிவர்த்தனை விதத்தில் நிலைத்தன்மை, பொருளாதார வளர்ச்சி. இது 2 மட்டும்தான் வரும். பணவியல் கொள்கையின் முக்கிய குறிக்கோள் கேட்டாங்கன்னா பரிவர்த்தனை விகிதத்தில் நிலைத்தன்மை, பொருளாதார வளர்ச்சி. கிராமப்புற உள்கட்டமைப்பு முன்னேற்றம் நிதி டேஸின் கீழ் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா நபார்டு. எந்த காலகட்டத்திற்கான பரிந்துரைகளை 14வது நிதிக்குழு முன்வைத்தது அப்படின்னா 2015 to 20. பின்வரும் திட்டங்களில் எது 0 to 6 வயது குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலையை மேம்படுத்துவது தொடர்பானது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம். உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது 2013. பொருளாதார வளர்ச்சி நீடித்து நிலையானதாக இருக்க வேண்டுமானால் எதை தொடர்ந்து காத்து பேண வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி சுற்றுச்சூழல்.
1956ஆம் ஆண்டு தொழில் கொள்கை தீர்மானம் எந்த இலக்கை அடைவதற்காக அமல்படுத்தப்பட்டது? சமத்துவம். கீழ்காண்பனவற்றுள் எது உண்மை, யாது அல்ல, எவை உண்மை யானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 1, 2, 3மே சரிதான். 2005இல் உலக வங்கி தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது. ரைட்டு. இத்திட்டத்தின் மொத்த செலவு 597.15 கோடி. ரைட்டு. உலக வங்கி ஈடுபாடு அதிக அளவு பயனுள்ளதாக இருக்கு. இப்போ 1, 2, 3 சரி. சரியா? 1, 2, 3 சரி. சி. ரெங்கராஜன் கமிஷன் இந்தியாவில் ஏழ்மை கோட்டுக்கான அளவீட்டை இவ்வாறு கொடுத்துள்ளது. ஆப்ஷன் சி ரூபாய் 32 கிராம், ரூபாய் 47 நகர்ப்புறம். 2030 ஹைட்ரோ கார்பன் தொலைநோக்கு டேஷுடன் தொடர்புடையது. ஆப்ஷன் டி வடகிழக்கு இந்தியா. மேட்ச். ரங்கராஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12வது நிதிக்குழு. என்.கே. சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15வது நிதிக்குழு. நெக்ஸ்ட் டாக்டர் ஒய்.வி. ரெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14வது நிதிக்குழு. டாக்டர் விஜய் எல். கேல்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13வது நிதிக்குழு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்தியாவோட பாலின விகிதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 940. பின் வருவனவற்றுள் சரியான சொற்றொடரை கண்டுபிடி. இந்திய பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. தப்பு. இந்தியாவில் அதிகமானோர் வேளாண் தொழில் செய்து வருகின்றனர். ரைட்டு. இந்திய பொருளாதாரம் G20 நாடுகளில் இடம்பெற்றிருக்கு. ரைட்டு. வேலைவாய்ப்பை உருவாக்க திறன் உள்ள நிலை. இது தப்பு. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 3. கூற்று. திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. காரணம், நிதி ஆயோக் இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம் அல்ல. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ சரி. ஆனால் ஆர் தப்பு. சரியா? கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் நிதிக்குழு குறித்து சரியானவை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிதிக்குழு குறித்து சரியானவைனா 2 மட்டும்தான் சரி. இது தப்பு. சட்டப்பூர்வமான அமைப்பாகும் தப்பு. பகுதிசார் சட்டப்பூர்வ அமைப்பாகும் ரைட்டு. முற்றிலும் சட்டப்பூர்வ அமைப்பு தப்பு. மேற்கண்ட எதுவும் இல்லை. இதுவும் வராது. அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. இப்போது பண்டங்கள் மற்றும் பணிகளின் வரி அமுல்படுத்தப்பட்டது அப்படின்னா ஜூலை 1, 2017 பண்டங்கள் மற்றும் பணிகளின் வரி அமுல்படுத்தப்பட்டது. பசுமை புரட்சியானது அதிக விளைச்சல் தரக்கூடிய வகைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கியது. அரிசி மற்றும் கோதுமை, மக்காச்சோளம் மற்றும் சோளம். 1 மற்றும் 2 சரி. சரியா? 1 மற்றும் 2 சரி. தேசிய ஊரக நல அமைப்பு NRHM எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 12 ஏப்ரல் 2005. மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் எந்த திட்டத்தின் மூலம் பயனடைகின்றன? சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம். இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிக்கிம். இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சிக்கிம். மத்திய அரசின் வரி வருவாய் இதில் அடங்கும். என்ன அப்படின்னா 1, 2, 3. சரியா? இதுவும் ரைட்டு தான். தனிநபர் வருமான வரி, நிறுவனங்கள் வருவாய் மீதான வரிகள், சரக்கு அல்லது பொருட்கள் சேவைகள் மீதான வரிகள். 1, 2, 3 மட்டும் வரும். சரியா? எட்டாவது நிதிக்குழு மாநிலங்களுக்கிடையே வருமான வரியை பகிர்ந்து கொள்ள புதிய விதினை அறிமுகப்படுத்தியது. 10% வருமான வரி வசூலிக்கும் அடிப்படையிலும் 90% மக்கள் தொகை மற்றும் தனிநபர் வருமான அடிப்படையில் இது இருக்கு. சரியா? சரியான குறியீடுகளை பயன்படுத்தி தெரிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே சரிதான் நமக்கு. சரியா? 10% வருமான வரி வசூலிக்கும் அடிப்படையிலும் 90% மக்கள் தொகை மற்றும் தனிநபர் வருமான அடிப்படையிலும் இருக்கு. எட்டாவது நிதிக்குழு. MGNREGS திட்டத்தின்படி கிராமப்புறங்களில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு நிதியாண்டிற்கு 100 நாட்கள் வேலையளிப்பு குடும்பத்தில் குறைந்தபட்சம் ஒரு உறுப்பினர்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. ஆப்ஷன் டி 100 நாட்கள் ஒரு உறுப்பினர்கள். 7வது ஐந்தாண்டு திட்டத்தில் எதில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
உணவு, வேலை மற்றும் உற்பத்தி திறன். 7வது ஐந்தாண்டு திட்டத்தில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது அப்படின்னா உணவு, வேலை மற்றும் உற்பத்தி திறன். 2021 to 22ஆம் ஆண்டின் மனித முன்னேற்ற அறிக்கையின்படி இந்தியாவின் மனித முன்னேற்ற குறியீடு 0.63 மற்றும் 132 அதோட தரவரிசை ஆகும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 0.633 மற்றும் 132. சரியான கூற்றினை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கூற்று ஏ கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மண்டலம் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது காரணம், இவை நெசவாலைகள் மூலம் நாட்டின் பொருளாதார முக்கிய பங்களிப்பை அளிக்கின்றன. கூற்று, காரணம் ரெண்டுமே சரி. காரணம் கூற்றிற்கான விளக்கமாகும். தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 1982. ஆப்ஷன் ஏ. மனிதவள மேம்பாட்டு குறியீடு கணக்கில் பின்வரும் எந்த பரிணாமத்தை எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாலின விகிதத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. இந்திய அரசானது ரயில்வே நிலை அறிக்கையை மத்திய நிதிநிலை அறிக்கையுடன் இணைத்து செயல்படுத்த துவங்கிய நிதியாண்டு 2017 2018 வரைக்கும். மக்கள் தொகை பெருக்கல் முறையில் உயரும் போது உணவு உற்பத்தி கூட்டல் முறையில் உயர்கின்றது என்பதை கருத்தாக கொண்ட கோட்பாடு என்ன அப்படின்னா மால்தூஸின் மக்கள் தொகை கோட்பாடு. ஆப்ஷன் சி மால்தூஸின் மக்கள் தொகை கோட்பாடு. இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஜூலை 1 2017 நடைமுறைக்கு வந்திருக்கும். தமிழ்நாட்டில் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே அப்படின்னா ஆப்ஷன் சி சரியா, ஒசூர், ஊட்டி, அதுக்கப்புறம் நிலக்கோட்டையில் அமைஞ்சிருக்கு. இப்போ வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஒசூர், ஊட்டி, நிலக்கோட்டையில் அமைஞ்சிருக்கு. $5 டிரில்லியன் இந்திய பொருளாதாரம் என்ற குறிக்கோள் வைத்திருக்கும் ஆண்டு 2024 to 2025. ஆப்ஷன் பி. தேசிய வளர்ச்சி குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள் அப்படின்னா ஆகஸ்ட் 6 1952. 2வது ஐந்தாண்டு திட்டம் அடிப்படையாக கொண்ட மாதிரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெஹலனோபிஸ் மாதிரி. ஆப்ஷன் பி. தமிழ்நாடு திட்டக்குழுவோட தலைவர் யார் அப்படின்னா தமிழ்நாடு திட்டக்குழு தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. முதலமைச்சர் அவர்கள் தான் வருவாங்க தமிழ்நாடு திட்டக்குழுக்கு தலைவர். அவ்வளோதான்ப்பா. இதில் யூனிட் 8ல் கேட்கப்பட்ட 2023 சாரிப்பா எக்கனாமிக்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள் 2023 கேட்கப்பட்ட கேள்விகள் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 60 கொஷின்ஸ் இருந்திருக்கும். ரொம்பவே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வீடியோஸ் போட்டுருக்கேன் 2023 பார்க்காதவங்க எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.